வணக்கம், வெல்கம் டு S2C Cooking. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆலூ பூஜியா. எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 மீடியம் சைஸ்டு உருளைக்கிழங்கு இது நான் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம குக்கரில் ஒரு 5 விசில் அது மாதிரி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இது நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி தோலை உரிச்சிட்டு நம்ம துருவிட போகிறோம். மிக்சிலெலாம் போட்டு அரைச்சோன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பிசையறது கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் துருவிடுங்க, அதுதான் பெட்டர். துருவின உருளைக்கிழங்கு இது மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கரண்டி கடலை மாவு இது கூட சேர்க்க போகிறேன். கடலை மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும், அட் அ டைம் சேர்க்க வேண்டாம். ஒரு ஸ்பூன் உப்பு. நான் எல்லாமே மசாலா டப்பாவில் இருக்க ஒரு சின்ன ஸ்பூனால் எடுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூளும் நைஸாக இருந்தால் சேருங்க, ரொம்ப ஒன்றும் பாதியமாக இருந்தால் சேர்க்காதீங்க. ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். இப்போ நான் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே நான் ஒரு சின்ன ஸ்பூன், நம்ம மசாலா டப்பாவில் வைக்கிற சின்ன ஸ்பூனோட அளவுகளை பார்த்து சொல்லியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது உங்களோட உப்பு காரம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் சொல்லியிருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கரண்டி கடலை மாவு கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம பிழியும் போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் இது மாதிரி மேலே தடவி வச்சுடுவோம். நான் இன்றைக்கி முறுக்கு குழலில் தான் பிழிய போகிறேன். ஸோ முறுக்கு குழலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நிறைய சேர்த்துட்டேன், ஆனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலே போதும். போட்டு இப்போ நம்ம முறுக்கு பிழிகிற மாதிரி இது மாதிரி புழிஞ்சிடணும். நான் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டதுனால இது மாதிரி பொங்கிடுச்சு. நீங்கள் எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிடுங்க. இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும், நிறையெல்லாம் டைம் எடுக்காது. சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துடலாம். 2 நிமிஷம் கூட அதிகம் தான், 1 நிமிஷத்துலேயே வெந்துடும். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்தில் இது மாதிரி நல்லா வெந்துடுச்சு. நான் மிச்சம் இருக்க மாவையும் இது மாதிரி போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்திருக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி டோட்டல் குவான்டிட்டி இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்மளோட கிறிஸ்பியான டேஸ்டியான ஆலு பூஜியா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.